அப்போ தெரியாத விஷயத்துக்கு எதுக்காக இத்தனை பேர் படையெடுத்து வந்தாங்க அந்த பையனை அடிக்கிறதுக்கு? அங்கேயே வந்து கேள்வி ஆரம்பிச்சது. எனக்கு தெரியவே தெரியாது சொல்றேன். அந்த பொண்ணு பின்னாடி யார் இருக்கிறா, எதுக்காக இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், யாருக்கு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கா, எதனால அங்க வந்துக்கா, இனிமேல் தான் எல்லாமே வெளியே வரும். கண்டிப்பா இந்த பொண்ணு உள்ள போறது உறுதி. ஏன்னா இவ வந்து வச்ச கால் வந்து காலிக்கிட்ட இவளுக்கு மேலேயே 1008 கேஸ், எத்தனையோ புகார், என்னென்ன விஷயமும் எல்லாமே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தவறான பெண் இவளால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த பெண்ணால எவ்வளவு பேர் பாதிப்பாங்க. அவங்க ஒருத்தன் ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போய் அழுதுருக்க மாட்டாங்க, ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி கதை இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவளுக்கு யாரோ ஒரு புருஷன் கல்யாணம் ஆயிட்டு காலையில கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் எழுந்து போயிட்டா சொல்றான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நம்ம மன வேதனையா இருக்குது. இதுல வேற வந்து அவளை வந்து காளி பக்தன் வேற சொல்றாங்க. எல்லாமே இது கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாவே இருக்குது. ஒரு காளியோட உபாசகர், ஒரு காளி பக்தர் பாத்தீங்கன்னா யாருமே பக்கத்துல அம்மா சேர்க்க மாட்டான். வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.